வணக்கம். பிட்காயின் இந்த பேரை கேட்டாலே ஒரு பக்கம் குழப்பம், இன்னொரு பக்கம் ஆர்வம் இல்லையா? இது நிஜமாவே என்னது? வெறும் ஒரு டிஜிட்டல் காசா, இல்ல அதுக்கும் மேல ஒரு பெரிய புரட்சியா? வாங்க, இந்த பிட்காயினோட மொத்த கதையும் அடுத்த சில நிமிஷத்துல ரொம்ப சிம்பிளா பாத்துடலாம். அப்ப கேள்வியே இதுதான். எதுக்கு திடீர்னு ஒரு புது வகையான பணம் தேவைப்பட்டுச்சு? பிட்காயினோட கதையே இந்த ஒரு கேள்வியில இருந்து தான் ஆரம்பிக்குது. இது ஏதோ டெக்னாலஜி தெரிஞ்சவங்க சும்மா கண்டுபிடிச்ச விஷயம் இல்ல. 2008ல உலகத்தையே ஆட்டி பார்த்த ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், அதாவது நிதி நெருக்கடியோட நேரடி விளைவு தான் இந்த பிட்காயின். யோசிச்சு பாருங்க, 2008ல நாம ரொம்ப நம்பின பெரிய பெரிய வங்கிகள் எல்லாம் சில தப்பான முடிவுகளை எடுத்தாங்க. அதனால உலக பொருளாதாரமே சரிஞ்சது. லட்சக்கணக்கான மக்கள் அவங்களோட ஜீவிதகால சேமிப்ப ஒரே ராத்திரியில இழந்தாங்க. அப்போதான் எல்லாருக்கும் ஒண்ணு புரிஞ்சது, நம்ம பணத்தோட கண்ட்ரோல் ஒரே இடத்துல, அதாவது பேங்க்ஸ் கிட்டயும் கவர்மெண்ட்ஸ் கிட்டயும் இருக்கிறது எவ்ளோ பெரிய ஆபத்துன்னு. அந்த நம்பிக்கை மொத்தமா உடைஞ்சு போச்சு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு பேங்க் இல்ல ஒரு கவர்மெண்ட் தப்பு பண்ணா மொத்த மக்களும் கஷ்டப்படணுமா? இந்த கேள்விக்கு பதிலா உருவானதுதான் ஒரு புது ஐடியா. அதாவது யாரோ ஒருத்தரோட கண்ட்ரோல்ல இயங்குற ஒரு சிஸ்டத்துக்கு பதிலா மக்களோட கூட்ட சக்தியால இயங்குற ஒரு புது ஃபைனான்ஷியல் சிஸ்டத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. சரி, பிட்காயின்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஜிட்டல் அசெட் அப்படிங்கிற வார்த்தைய புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம வீடு, தங்கம் மாதிரி பிட்காயினுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அத வாங்கலாம், விற்கலாம். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இத நம்மால கையால தொட முடியாது. இது முழுக்க முழுக்க ஒரு டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு சொத்து. அவ்வளவுதான். இப்போ பிட்காயினோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சத்துக்கு வருவோம். அதுதான் டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது பரவலாக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, நம்ம ரூபாய் நோட்டை யார் கண்ட்ரோல் பண்றா? ரிசர்வ் பேங்க். எவ்ளோ நோட் அடிக்கணும், அதோட மதிப்பு என்னன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா பிட்காயினை கண்ட்ரோல் பண்ண அந்த மாதிரி எந்த ஒரு சென்ட்ரல் பேங்கோ கவர்மெண்டோ கிடையவே கிடையாது. இந்த ரெண்டு பக்கத்தையும் பார்த்தாலே வித்தியாசம் புரியும். ஒரு பக்கம் யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ற நம்ம பணம், இன்னொரு பக்கம் மக்களோட கையில இருக்கிற பிட்காயின். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிட்காயினோட மதிப்பை அதை பயன்படுத்துற லட்சக்கணக்கான மக்களாகிய நாம தான் முடிவு பண்றோம். அதனால யாரும் திடீர்னு வந்து இத பண மதிப்பிழப்பு செய்ய முடியாது. கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு. பிட்காயின் இவ்ளோ சேஃபா இயங்குறதுக்கு காரணமே அதோட பேக் போனான பிளாக் செயின் டெக்னாலஜி தான். இது ஒரு பப்ளிக் டிஜிட்டல் டைரின்னு நினைச்சுக்கோங்களேன். இதுல நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒரு புது பக்கத்துல எழுதப்படும். அப்புறம் அந்த டைரியை வச்சிருக்கிற ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ்க்கும் அந்த பக்கம் போயிடும். இப்போ ஒரு பக்கத்தை மாத்தணும்னா அந்த ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ்லயும் ஒரே நேரத்துல மாத்தணும். இது நடக்கவே முடியாத காரியம். அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப சேஃப். சரி, இப்ப நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இவ்ளோ விஷயம் சொல்றீங்களே, இந்த பிட்காயின் இந்தியால லீகலா? இத வாங்கலாமா, விக்கலாமா? 2018 பட்ஜெட்ல அப்போதைய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி சொன்ன ஒரு விஷயம் பெரிய குழப்பத்தை உண்டாக்கிச்சு. கவர்மெண்ட் வந்து கிரிப்டோ கரன்சிய சட்டப்பூர்வ பணமா ஏத்துக்கல அப்படின்னு சொன்னார். இத கேட்டதும் நிறைய பேர் பிட்காயினை இந்தியால பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அது உண்மையல்ல. இந்த குழப்பத்தை சரி பண்ண ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஒன்னு லீகல் டெண்டர், இன்னொன்னு லீகல் அசெட். லீகல் டெண்டர்னா நம்ம ரூபாய் நோட்டு மாதிரி, அதை கொடுத்து கடையில பொருள் வாங்கலாம். பிட்காயின் அப்படிப்பட்டது இல்ல. ஆனா அது ஒரு லீகல் அசெட், அதாவது தங்கம், ஷேர்ஸ் இல்ல ஒரு நிலம் மாதிரி பிட்காயினை ஒரு சொத்தா வாங்கி விற்பது இந்தியால 100% சட்டப்பூர்வமானது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியால பிட்காயின் ட்ரேடிங் பண்றது லீகல். இத ஒரு டிஜிட்டல் சொத்தா பாக்குறாங்க. இதுல வர லாபத்துக்கு நீங்க மத்த சொத்துக்களுக்கு கட்டுற மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டணும். கவர்மெண்ட் இதுக்குன்னு முழுமையான ரூல்ஸ் இன்னும் கொண்டு வரல. ஆனா அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ பிட்காயின்ல முதலீடு பண்றது நல்லதா கெட்டதா? இதோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன? வாங்க ஒரு பேலன்ஸ்ட் வியூ பார்க்கலாம். பிட்காயினோட பெரிய பிளஸ் பாயிண்டே அதோட சுதந்திரம் தான். உங்க பணம் எந்த பேங்கோட கண்ட்ரோல்லயும் இல்ல. வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணும்னா பேங்க் மாதிரி நடுவுல யாரும் இல்லாததால சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப கம்மி. எல்லாத்துக்கும் மேல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜி இதுக்கு ஒரு பயங்கரமான பாதுகாப்பு கொடுக்குது. ஆனா இந்த கண்ட்ரோல் இல்லாததுதான் இதோட பெரிய ரிஸ்க்கும் கூட. விலையை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லாததால பிட்காயினோட மதிப்பு பயங்கரமா ஏறும் இறங்கும். ஒரே நாள்ல அதோட விலை டபுள் ஆகலாம், இல்லனா பாதியா கூட குறையலாம். இதுக்கு பேரு தான் வாலட்டிலிட்டி. அது மட்டும் இல்லாம சில சமயம் டிரான்சாக்ஷன் முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். இந்த விலை ஏற்ற இறக்கத்தை ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அது நாளைக்கு 2 லட்சமா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் அதுக்கு அடுத்த நாளே 50,000 குறையவும் வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையற்ற தொன்மைதான் பிட்காயின்ல இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க்.
சரி, இவ்ளோ ரிஸ்க் இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தா, நான் அடுத்து சொல்லப் போற 3 முக்கியமான ரூல்ஸ எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 3 முக்கியமான ரூல்ஸ். 1, இத பத்தி முழுசா ரீசர்ச் பண்ணி நல்லா புரிஞ்சுகிட்டே இன்வெஸ்ட் பண்ணுங்க. 2, இது ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத எப்பவும் மறக்காதீங்க. 3, இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த பணத்தை இழந்தா உங்க வாழ்க்கையில எந்த பாதிப்பும் வராதோ அந்த பணத்தை மட்டும் இதுல முதலீடு செய்யுங்க. உண்மையில பிட்காயின்ல முதலீடு பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் சட்டுன்னு பணக்கார ஆகிறது மட்டும் இல்ல. பேங்க்ஸ், கவர்மெண்ட்ஸ் இவங்களெல்லாம் சாராத ஒரு புது சுதந்திரமான நிதி அமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுதான். இது ஒரு பெரிய கொள்கை. அப்போ பிட்காயின் தான் பணத்தோட எதிர்காலமா? இல்ல ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் படியா? இந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். நிதி உலகம் இயங்குற விதத்தையே இது கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. அதனால இது ஜெயிக்குதா இல்லையாங்கிறத தாண்டி இத பத்தி நம்ம தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியம். நன்றி.